ம், டைம் நேரம் ஆகுது. எவ்வளோ லேட்டாக வரான் போகிறான். மச்சான் லேட் ஆயிடுச்சா? இல்லை மச்சான், போகலாமா? போலாம் மச்சான். இன்னும் நல்லா இருக்கு. நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடும். டேய் போகலாமா? போலாம் மச்சான். மச்சான் அந்த பொண்ணை பாரு, எப்படி இருக்கா? தெரிஞ்ச பொண்ணா? வா ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடும். இல்லை நான் வரல. ஏய் வாடா. டேய் பேர் என்ன? யாருக்கு தெரியும்? இது டேய் ஹாய். நீங்க தான் வாசுவா? ஆமாங்க. கொஞ்சம் குனிங்க. அம்மா. அதான் ஹாசினி உன்னோட பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ற? சும்மா சும்மா இதை அப்படி பண்ண அதை எப்படி பண்ணன்னு சொல்றியா? ஒரு பொண்ணு நிம்மதியா இண்டிபெண்டா வாழ விடுங்களா. உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் திணிச்சு அவளை ஒரு பொம்மை ஆக்காதீங்க, புரியுதா? போ. அடிக்கிற பொண்ணா இருக்கும் பார்த்தா அடிக்கிற பொண்ணா இருக்கு. மச்சான் பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நான் சொன்ன பொண்ணு இது இல்ல மச்சான். போயிடலாம். அடி பெண்ணே ஒரு முறை நீ திரும்பி பாரடி, என் வாழ்க்கை மாறுமே. என் நெஞ்சில் பூக்களும் புதிராக மலருதே, காதல் தான் வந்ததே அறியாமலே. அடி கண்ணா பின்னால் சாச்சு போற, நான் என்ன மறந்துவும் பின்ன வார. ஒரு பார்வை பார்த்துதான் போனால் என்ன, நான் காற்றில் பரப்பனே மெல்ல மெல்ல. மூச்சு காத்துல என் சுவாசம் ஏறுது, பொண்ணுங்க இருக்குதுங்க தெரியுமா? அடி பெண்ணே ஒரு முறை நீ திரும்பி பாரடி, என் வாழ்க்கை மாறுமே மாறுமே. என் நெஞ்சில் பூக்களும் புதிராக மலருதே, காதல் தான் வந்ததே அறியாமலே. உன் மூச்சு காத்துல என் சுவாசம் ஏறுது, உன் கூட போகத்தான் என் நெஞ்சம் ஏங்குது. ஒரு சத்தம் இல்லாம என் நெஞ்ச தாக்குற, என் காதில் மெல்லமா உன் காதல் சொல்லம்மா. ஒரு சத்தம் இல்லாம என் நெஞ்ச தாக்குற, என் காதில் மெல்லமா உன் காதல் சொல்லம்மா. ஒன்றும் வரல. டேய் அந்த பொண்ணு இங்க தான் வருமா? டேய் இங்கே தாண்டா வருவா, இருடா. ஆமா அவ பின்னாடி இப்படி அலையறதுக்கு பதிலா டைரக்டாவே போய் பேசலாமேடா. டேய் முதல்ல அவளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்டா, அதுக்கப்புறம் பேசலாமான்னு முடிவு பண்ணுறேன். சரி இது எப்படி இருக்கு பாரு. மச்சான் உனக்கு இந்த ரைட்டு வகுடுத்து வரணும்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும். இரு நான் வரேன்.
மச்சான் அந்த ஹேர் ஸ்டைல் இரு. சரி. மச்சான் ம் அவங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க? உனக்கு கேட்கல? நீ பேசுற மாதிரி தான் கேக்குது. அவங்க பேசுறது கேட்கவே இல்லை. நான் உன சத்தமா பேச சொல்லுவா. இருடா. சரி, ஏதோ முக்கியமா பேசுனா கேட்டு சொல்லு. அவங்க பேசுறது இருக்கட்டும், நீ எப்படா பேச கத்தாதடா. சரி சரி இரு, அப்படியே கேஷுவலா விட்டு கேட்குறேன். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவு செஞ்சிட முடியாது. ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி தொலைநோக்க பார்வையோட யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி முடிவு செய்யணும். அததான் நான் செஞ்சேன். ஓ தான் மேட்ரா. மச்சான் அதுங்க ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. எப்படா சொல்ற? முதல்வன் சீனை தப்பு தப்பு ரீல்ஸ் பண்ணிடுதுங்க. இது நான் பீச்சம் போறேன். ஹே, என்னாச்சு? டக்குன்னு திரும்பி பார்க்காத. அந்த டேபிள் இருக்கிறவன் ரொம்ப நேரமா இங்கே என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மச்சான் சொல்றா. பாக்குறது அந்த பொண்ணு பாத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? கேன்சல். எஸ்கேப். டேஞ்சர் ஜோன். கோ டு சேஃப் ஜோன். இன்னும் நம்ம ஆளை காணோம். ஒருவேளை அடி வாங்கியிருப்பானோ? அவனையும் அந்த அடி அடிச்சா இவன் என்ன பண்ணிருப்பா தெரியலையே. மீசா வரான். என்ன மச்சான்? கொடுத்தாளா? கொடுத்தா. ஃபோன் நம்பரை கொடுத்தா. நாளைக்கு பீச்சுக்கு போறோம் மச்சான். சூப்பர் மச்சான். லவ் பண்ணவா? இல்ல மச்சான், பீச்சை க்ளீன் பண்ண போலாமா? வா. பீச் க்ளீன். ஹே, ராஜ் கால் பண்றான். பேசு. உடனே அட்டெண்ட் பண்ணா அவன் கால்காக தான் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். பின்ன நமக்கு நம்ம தானே மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, கட் ஆயிடுச்சு. ஷோ, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நாளைக்கு எந்த பீச்சில் எந்த என்ஜிஓ க்ளீன் பண்ணுவான்னு தெரியலையே. விக்கி, ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லு மச்சான். என்ன? டே, நான் அந்த பொண்ணுகிட்ட பீச் க்ளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்றேன்டா. என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ. அது சொல்றதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். நான் தான் அப்பவே சொன்னல வாடா எஸ் ஆயிலான்ட்டு. தேவையில்லாம பீச்சை க்ளீன் பண்றோம்ட்டு க்ளீன் போல்ட் ஆயிட்டு வந்திருக்க. இப்போ வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? டே, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த தங்கா ஒரு தங்கமான ஐடியா தரேன். தங்கமான ஐடியா நல்லா இருக்கு. சூப்பர்ல. மச்சான் சொல்றது டேய், கேட்கறா. என்னாச்சு பாஸ்? என்ன ஆச்சுன்னா சோலி முடிச்சு. பாஸ் ஒன்னும் தெரியலையே. அது டைரக்டர் கொஞ்சம் எமோஷனாக சொல்ல சொன்னாரு. ஓ, இப்போ தெரியும் பாருங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்புறமா கால் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அண்ட் லொக்கேஷன் சொல்கிறேன். ஃப்ரீனா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி, கொடுங்க. இதுதான் பஸ் நடந்துச்சு. இவ்வளவுதானா? அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கவுன்சிலர் பர்மிஷன் கொடுக்கல, அதனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. டேய், பொய் சொன்னது அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இப்போ பிளான் கேன்சல்னா அந்த பொண்ணு எப்படி வரும்?
இதுக்கு தான் நான் சொன்னேன் இவங்கிட்ட ஐடியா கேட்காத. நீ கேக்குறியா? இருடா 1 + 2 பாஸ் சூப்பர் பாஸ். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. இதுக்கு மேல உன்னை அந்த ஆண்டவன் Okay. காப்பாத்துறா. ரெஸ்ட் இன் பீஸ். கால் பண்ணுடா. பேசுங்க. ஹலோ கயல், சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல அப்படி இல்ல, போனை சார்ஜ்ல வச்சிருந்தேன், அதான் ஆ. பார்க்கல. ஓகே. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock ஈசியா பீச்சில் மீட் பண்ண போகிறோம். நீங்கள் அவைலபிளா? ஆ, நாளைக்கு ஈவினிங்கா? ஆமாங்க. நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ தாங்க, வந்துடுறேன். ஓகே சூப்பர். வரும்போது அவ ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டு வர ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நாளைக்கு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் கூப்பிட்டு வரீங்களா? நீ வரியா? நான் வருதேன். ஆக்சுவலி எங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தாங்க பண்ணுவேன். ஓ சாரி. அதனால நான் மட்டுமே வரேன். போச்சு. ஓகேங்க, ஓகேங்க, பை. பாய். பாஸ், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு பாஸ். ஃபர்ஸ்ட் பீச்சை க்ளீன் பண்றோம்னு சொன்னீங்க, நான் கொடுத்த பிளான் படி க்ளீன் பண்ணலன்னு சொன்னீங்க. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு போனை போட்டு க்ளீன் பண்றோம்ன்றீங்க. க்ளீன் பண்றோமா இல்லையா? இல்ல எனக்கு புரியுது. சரி போனை கொடுங்க. இந்தாங்க. என்னாச்சு தெரியலையே. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் நான் சொல்கிறேன் வாடா. அவளை கூப்பிட்டு ஃப்ளைட்டில் போகிறேன்னா, பைக்கில் போகிறேன்னா, அப்புறம் போயிட்டே இருக்குமா, அவ்வளோதான். மச்சான் சூப்பர் மச்சான். ஹே, அவன் தான் திருப்பி கால் பண்றான். பாஸ் எங்க? பாஸ் யாருக்கு? வீட்டுக்கு கால் பண்ணுறீங்களா? இல்ல, நாளைக்கு நம்ம பீச்சை க்ளீன் பண்ணல, நீங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல மாத்தி சொல்லிட்டீங்க. அதனால அந்த பொண்ணுகிட்ட பிளான் கேன்சல்னு சொல்ல போறேன். ஐயோ பாஸ், கட் ஆயிடுச்சு. என்னடா அவருக்கு நல்லதானே பண்றேன் நானு. டேய் ஒரு நோட்ல உசுரே போச்சுடா. யாரா அவரு? யப்பா, உள்ள கூட்டு போடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, போக போக புரியும் அப்படின்ட்டு. மிஸ்டு காலா? இரு. ஐயோ கால் பண்றடா. ஏதாவது சொல்லி சமாளி. டேய் எல்லாம் ஒன்னாலதான். ஹலோ. கால் பண்ணிருந்தீங்களா? இல்லை, நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளவுஸு, கார்பேஜ் பேக்கெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். உங்கள் சைடில் இருந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வர வேண்டாம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ ஓகேங்க, சரி. ஓகே பாய். என்னடா அவரு? இவன் என்ன பண்ண போறான்? பாஸ், டேய் பாஸ், என்னடா? நாளைக்கு தான் க்ளீனிங்கே இல்லையே, அப்புறம் எதுக்கு க்ளவுஸே? சாரி பாஸ், விட்டுருங்க பாஸ். சொல்லுங்க, யார் வேணும்? இது ராஜோட வீடு தானே? நீங்க? விக்கி. நான் தான் விக்கி, சொல்லுங்க. நாங்கள் திருச்சிலேருந்து வரோம். நான் ராஜோட மாமா, ராஜோட ஃப்ரெண்டு. ஓகே. ராஜ் உங்களை பத்தி ஒரு தடவை சொல்லியிருக்கான். உள்ள வாங்க. ராஜ் வெளியே போயிருக்கான், நைட்டு தான் வருவான். நீங்க அவனுக்கே ஃபோன் பண்ணிருக்கலாமே. உங்களை பார்க்க தான் வந்தோம். என்ன பார்க்கவா? கொஞ்சம் பேசலாமா?